சரி ரைட் பார்த்துடலாம். மைட்டோகாண்ட்ரியா மைட்டோகாண்ட்ரியா சிங்குலர்ல சொன்னீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியான் சொல்லலாம், ப்ளூரல்ல மைட்டோகாண்ட்ரியா. அன்லெஸ் ஸ்பெசிபிகலி ஸ்டெயின்டு, நீங்க ஒரு செல்ல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டெயினை பயன்படுத்தலைன்னா இது உங்க கண்ணுக்கு தெரியாது. Unless specifically stained are not easily visible under the microscope. மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குறீங்க, அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சாயத்தை நீங்க சேர்த்தா மட்டும்தான் மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு தெளிவா தெரியும், இல்லனா தெரியாது அப்படின்னு பார்த்துக்கோங்க. The number of mitochondria per cell is variable depending on the physiological activity of the cell. ஒரு செல்லுல physiological activity கம்மியா நடக்குது அப்படின்னா அங்க மைட்டோகாண்ட்ரியாவோட எண்ணிக்கை கம்மியா இருக்கும். நல்ல வேகம் அதிகமா பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரெஸ்பிரேஷன் நிறைய நடக்குது, அப்ப அந்த மாதிரியான கண்டிஷன்ல உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. In terms of shape and size also considerable degree of variability is observed. சார் ஷேப்பும் சைஸும் கூட எல்லா மைட்டோகாண்ட்ரியாவும் ஒரே ஷேப்ல, இந்த செல்லுல இது மாதிரி தான் இருக்கும், பிளான்ட் செல்லுல இந்த தாவரத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது, அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். டைபிக்கலி இட் இஸ் sausage shaped or cylindrical. sausage ஷேப்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் சரியா, பேக்கரியில் வைக்கிற மாதிரி இருக்கும், பேக்கரியில் அதுதான் sausage. ஆர் சிலிண்ட்ரிக்கல் அல்லது சிலிண்டர் மாதிரி இருக்கலாம். ஓகே, having a diameter of 0.2 to 1 μm, அதனுடைய வித்து ஆவரேஜ் வந்து எவ்வளவு இருக்கலாம், 0.5 μm இருக்கலாம். அது வேரி ஆகும்னு சொல்லிட்டேன், எல்லாத்துலயும் ஒரே சைஸ்ல இருக்காது, வேரி ஆகும். அப்ப ஆவரேஜா அதோட டயமீட்டர் எவ்வளோ, 0.5 μm ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் லென்த் வந்து 1.0 to 4.1 μm, இது அதனுடைய நீளமாக இருக்கும். ஈச் மைட்டோகாண்ட்ரியா இஸ் எ டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த படத்தை பார்த்துக்கோ, ஒவ்வொரு மைட்டோகாண்ட்ரியாவும் இரட்டை செவ்வால் ஆனது இல்லது இரட்டை அடுக்கால் ஆனதுன்னு சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து அவுட்டர் மெம்பரேன், இது வந்து என்னது அவுட்டர் மெம்பரேன். அண்ட் அதுக்கு உள்ள இருக்குது பாத்தீங்களா, இது இங்க இந்த ஒயிட் இல்ல, இது வந்து என்ன சொல்லலாம் இன்னர் மெம்பரேன், இது பேரு இன்னர் மெம்பரேன். சார் இந்த மேல இருக்கிற லைட்டான கலருக்கும் டார்க்கான கலருக்கும் நடுவில் ஒயிட் வருது இல்ல, அது வந்து யாரு, சரி எல்லாத்தையும் இங்க கொடுத்துக்கிறாங்க. இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்னா அதுக்குள்ள சாரி இது அவுட்டர் மெம்பரேன், இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். இங்க இருக்கு இல்லையா, இது இன்னர் மெம்பரேன். அந்த இன்னர் மெம்பரேன் நடுவுல கேப் இருக்குல்ல, இவங்க தான் யாரு, இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ். சரியா, இல்லைன்னா அப்படி கூட வரைஞ்சி காமிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன். ஓகேவா, இது ரெண்டுத்துக்கு நடுவுல கேப் இருக்குல்ல, அதான் என்னது இன்னர் மெம்பரேன் ஸ்பேஸ். அது தெளிவா தெரியலனா நீ அதை பார்த்து. ஓகேவா, சரி. அப்ப யூசுவலா என்ன சொல்றாங்க, மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது உங்களுக்கு மெம்பரேன் பவுண்டட் ஸ்ட்ரக்சர், டபுள் மெம்பரேன் இருக்கும் அல்லது யூனிட் மெம்பரேன் சொல்லலாம். இந்த படத்தையும் நீ பார்த்துக்கோ, இதுல என்னென்னலாம் இருக்கு, அவுட்டர் மெம்பரேன் இன்னர் மெம்பரேன். ஓகே, உள்ள இருக்கக்கூடிய இந்த பகுதியில இந்த மாதிரி இருக்கும், அது என்னது மேட்ரிக்ஸ், அது பேர் என்னது மேட்ரிக்ஸ். அண்ட் இந்த மாதிரி உள்ள வளைஞ்சு இருக்குது இல்ல, இன்னர் மெம்பரேன் இந்த மாதிரி வளையுது இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னது கிறிஸ்டி. அவ்வளவுதான் என்சிஆர்டில கொடுத்திருக்கக்கூடிய இமேஜோட எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா, ரைட். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் dividing its lumen distinctly into two aqueous compartment. அதாவது ஒரு அவுட்டர் மெம்பரேன் ஒரு இன்டர் மெம்பரேன் போடும்போது நடுவுல என்ன இருக்கும், ஒரு பெரிய கேப் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஒரு கம்பார்ட்மெண்ட், fluid நிரம்பி இருக்கும்னு சொல்றாங்க. ஓகே, lumen distinctly into two aqueous compartments, that is the outer compartment and the inner compartment. மைட்டோகாண்ட்ரியால இருக்கக்கூடியது இது அவுட்டர் மெம்பரேன், இது இன்னர் மெம்பரேன், இது ஒரு கம்பார்ட்மெண்ட், இங்கேயும் fluid இருக்கும் and இங்கேயும் fluid இருக்கும். சரிங்களா, சரி. The inner compartment is filled with a dense homogeneous substance called the matrix. நமக்கு கம்பார்ட்மெண்ட் இன்னர் கம்பார்ட்மெண்ட் எது, இதானே, இது அவுட்டர் கம்பார்ட்மெண்ட், இந்த கேப் வந்து அவுட்டர் கம்பார்ட்மெண்ட், உள்ள இருக்கிறது தான் இன்னர் கம்பார்ட்மெண்ட். இதுல ஒரே மாதிரியான பொருள் இருக்கும், அது பேர் என்னது மேட்ரிக்ஸ், அதுக்கு பேர் என்னது
மேட்ரிக்ஸ் சொல்றோம். அப்ப இன்னர் கம்பார்ட்மெண்ட் உள்ள இருக்கிறதுல தான் யார் இருக்கா, இதெல்லாம் மேட்ரிக்ஸ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். The outer membrane forms the continuous limiting boundary of the organelle. இது வந்து என்ன ஆகும், ஒரு இதான் outer membrane வந்து இது எப்படி இருக்கும், தொடர்ச்சியா இருக்கும். இந்த ஆர்கனலுக்கு ஒரு பவுண்டரினா ஒரு எல்லை மாதிரி இருக்கிறது தான் யாரு, அவுட்டர் மெம்பரேன், வெளிப்புற சவ்வு. ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அடுத்தது the inner membrane forms a number of infolding called cristae. சார் உள்ள இருக்கிற இன்னர் மெம்பரேன் இவர் தானே. இந்த இன்னர் மெம்பரேன் என்ன ஆகுது, உள்நோக்கி இப்படி மடியுதா, சரியா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, கிறிஸ்டே. இதுக்கு பேர் தான் கிறிஸ்டே. இன்ஃபோல்டிங் உள்நோக்கி மடியறதால வரக்கூடிய ஸ்ட்ரக்சர். டுவர்ட்ஸ் த மேட்ரிக்ஸ், அது எதை நோக்கி இருக்கிறது, உள்ள இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை நோக்கி இருக்குது. த கிறிஸ்டே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம ஏற்கனவே பாக்டீரியாவில் பிளாஸ்மா மெம்பரேன் உள்ள நோக்கி மடிஞ்சு இருக்கும், அது என்ன பண்ணுதுன்னு சொன்னேன், சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கேயும் உள்ள இன்னர் மெம்பரேன் இப்படி மடியுது இல்லையா, அதோட சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுது. அதான் இந்த பாயிண்ட். The two membranes have their own specific enzyme. சரியா, ரெண்டு மெம்பரேன்லயும், அவுட்டர் மெம்பரேன்லயும் இன்னர் மெம்பரேன்லயும் அதுக்குன்னு குறிப்பிட்டு அல்லது குறிப்பு சார் தன்மை கொண்ட என்சைம்ஸ் நொதிகள் அங்க இருக்கும் அப்படின்றாங்க. வித் த மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன். எதுக்காகனா மைட்டோகாண்ட்ரியல் ஃபங்க்ஷன். இங்க நீ யோசித்து பார்க்கணும், கிளைகாலிசிஸ் முடிஞ்சு ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் நடக்கும்போது இந்த மைட்டோகாண்ட்ரியோட அவுட்டர் மெம்பரேன்ல சின்ன சின்ன துளைகள் இருக்கும், சரியா, அது வழியா தான் உங்களுக்கு என்ன நடக்கும், பைருவிக் அமிலம் இருந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் என்ன கிடைக்கும் சொல்ல முடியுமா? அசிட்டைல் கோயே கேள்விப்பட்டிருக்கியா? கிடைக்குமா இல்லையா? அது உள்ளதான் போகும். அப்ப மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மேல சின்ன ஹோல் இருக்கும், அது அவுட்டர் மெம்பரேன்ல இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. So mitochondria are the sites of aerobic respiration. இது ரொம்ப முக்கியம். காற்று சுவாசத்தோடைய ஒரு மையம் அதுனா இதுதான், மைட்டோகாண்ட்ரியா தான், மறக்காதீங்க. They produce cellular energy in the form of ATP. இது செல்லுலார் எனர்ஜி எந்த வடிவில உற்பத்தி செய்யுது, ATP வடிவில உற்பத்தி செய்யுது. Hence they are called powerhouses of the cell. யாரு, ATP உற்பத்தி செய்யறதுனால அதுக்கு பேரு பவர் ஹவுஸ், செல்லின் ஆற்றல் மையம். ஆற்றல் நாணயம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ, சரிங்களா? The matrix also possess single circular DNA molecule. சார் இந்த ஸ்ட்ரக்சர்ல, ஓகே, இங்க பாருங்க, இதான் மேட்ரிக்ஸ் ரீஜன். இந்த மேட்ரிக்ஸ் ரீஜன்ல உங்களுக்கு என்ன இருக்கும், சர்க்குலர் ஷேப்டு டிஎன்ஏ இருக்கும். பிளஸ் வேற இருப்பா, யார் இருப்பா, ரைபோசோம்ஸ் இருக்கும். என்ன ரைபோசோம் இருக்கும், 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. The matrix also possess single circular DNA molecule, a few RNA molecule. எதுக்கு RNA இங்க தேவை? டிஎன்ஏ இங்க படம் பார்த்துட்டோம், ஆர்என்ஏ மாலிகுலும் உள்ள இருக்குது. ஏன், எதுக்காக உள்ள ஆர்என்ஏ இருக்கணும்? புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். எங்க, இங்கேயும் நடக்கும். அதுக்கு டிஎன்ஏ இருந்தா டிஎன்ஏ இருந்து ஆர்என்ஏ வரணும் இன்ஃபர்மேஷன், அப்புறம் தான் புரோட்டீன்ல போய் சேர்ந்து என்ன நடக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ் நமக்கு உருவாகும். அப்ப மேட்ரிக்ஸ் ரீஜன்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல், a few RNA molecule கொஞ்சம், and ribosomes. நான் இங்க ரெண்டு படம் வந்துட்டுனா வேணாம், ஒண்ணே ஒன்று, ஒரே ஒரு சர்க்குலர் ஷேப் டிஎன்ஏ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைபோசோம் என்ன ஷேப், என்ன டைப், 70s டைப் ஆஃப் ரைபோசோம். and the components required for the synthesis of proteins. பிளஸ் வேற என்னெல்லாம் இருக்கும், புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாமே எங்க தான் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியாவுல மேட்ரிக்ஸ் ரீஜன்ல இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் ரீஜன்ல இருக்கும். The mitochondria divide by fission. இது ஒரு நீட் क्वेश्चन. மைட்டோகாண்ட்ரியா எப்படி பிரிகை அடையும் அப்படின்னா fission, ஜஸ்ட் இந்த மாதிரி, ஓகே, இந்த மாதிரி பிரிஞ்சு என்ன பண்ணிடும், ரெண்டு மைட்டோகாண்ட்ரியாவை மாறிடும். ஓகே, fission மூலமா மைட்டோகாண்ட்ரியா பிரியும். ஓகேவா?